ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விளாக். இன்றைக்கி பாடி சரவணா ஸ்டோர்ஸில் கிச்சனுக்கு தேவையான டிஃப்ரெண்ட்டான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம், கடாய், எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா நீங்கள் சேனலுக்குள்ளே போய் வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பாத்திரம்னு நமக்கு தேவையானதுன்னு நம்ம எடுக்க போகிறோன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நான் என்ன நினச்சி போனணும், பட் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஏற்ற சைஸில் அங்கே கிடைக்கல. நமக்கு கிடைச்சது இதுதான் சொல்லிட்டு சில பாத்திரங்களை மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இவ்வளோ பெரிய கடையில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. விலையும் ரீசனபிளாக தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம மனசுக்குன்னு பிடிச்சாதானே நம்ம வாங்க முடியும். அதனால இந்த கிண்ணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக சின்னதாக இருந்துச்சு. ஸோ இது கம்பல்சரி ஒன்று வேணும்னு நான் வாங்கிட்டேன். நல்லா இந்த காது ரொம்ப பெருசாக கையை சுடாமல் எடுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய சைஸ்லேயும் இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு கிண்ணம் எடுத்துட்டு இந்த வாளி அழகாக குட்டியாக இருந்துச்சு. சாம்பார், சட்னி இதெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இதுலேயும் ஒன்று எடுத்தாச்சு. நம்ம என்னதான் நிறைய பொருட்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் புதுசாக பார்க்குறப்போ எல்லாத்தையும் எடுக்கணும்னு தான் தோணுது. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புடவை கடையில் போய் விட்டாக்கா எதை எடுக்கிறது எதை வேணான்னு விடுறது அப்படின்னே தெரியாது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி சில பேர் எடுக்காமே வந்துடுவாங்க, சில பேர் அத்தனையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பாத்திரமும். கிச்சனில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற லேடிஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திர கடையை பார்த்தாக்கா அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் சந்தோஷமாக இருக்கும். யாருக்கு இருக்குதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் வீட்டில் விட மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் இருக்கிறத யூஸ் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் மாதத்தில் ஒரு தடவை நான் அது போயிட்டு இந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன். இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் கூட நான் வாங்கி வச்சுக்கணும்னு ஆசை. பட் இதுக்கெல்லாம் ரொம்ப பணம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் யோசனையாக இருக்கும். வாங்கிட்டு அது கரெக்டாக யூஸ் பண்ணணும், லைஃப் வரணும். அது ஏதாவது பாதியில் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா திட்டு நமக்கு தான் விழும். அதனால நான் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் காசு போடுறத கொஞ்சம் யோசித்து தேவையா அப்படின்னு பார்த்து தான் நான் வாங்குவேன். இந்த டோஸ்டர்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. எல்லா பிராண்டுமே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த எலக்ட்ரானிக் ஸ்டவ்வில். இது ஹீட் ஆகுமா மேலே என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா அங்கே பக்கத்தில் யாருமே இல்லை. ஸோ வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இந்த காஃபி மேக்கர் இருக்குது. புல்லட் மிக்ஸிலாம் இந்த மாதிரி கலராக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.